ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் கொடுக்கிற சோதனை. இப்போ எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மனிதனுக்கு கவலை அது சோதனை, ஒரு மனிதனுக்கு பயம் அது சோதனை, ஒரு மனிதனுக்கு பசி அது சோதனை, ஒரு மனிதனுக்கு வறுமை அது சோதனை. இதெல்லாம் சோதனை தான். அல்லாஹ் தான் சொல்றான், நான் சோதிக்கப்படுவேன், நான் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். சோதிக்கப்படுபவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல. அதை நல்லா விளங்கிக்கணும். சோதிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல. ஆனால் எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான், எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் ஒவ்வொருவருடைய சோதனைக்கு பின்னாலும் பல காரணங்கள் இருக்கும். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் எதுக்குன்னு சொல்லி எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு ஆளை சோதிக்கிறார் அது எதுக்குன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். ஆனால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் அவரை பேசி நாம் அவருடைய விஷயத்தை கேள்விப்பட்டால் இதுதான் காரணம் என்று சொல்லலாம். ஆனால் அது அல்லாமல் அல்லாஹ் என்ன சோதிக்கிற காரணம் வேற, உங்களை சோதிக்கிற காரணம் வேற, உங்களோட பிள்ளைய சோதிக்கிற காரணம் வேற, காரணங்கள் வேற, சோதனைகள் இருக்கும். அப்ப இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா சோதனையை தந்து கொண்டே இருப்பான். அதை அல்லாஹ் தெளிவா சொல்றான். நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுற வசனம், ஆனால் அதனுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹு தாலா பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, ஹவுஃப் பயம், பசி, அதே மாதிரி வறுமை, பொருளாதாரத்தில் ஏற்படுற குறைவு, அதே மாதிரி உயிர் சேதம், இது எல்லாத்தையும் கொண்டு நல்லா சோதிப்பான். ஒவ்வொரு மனிதன்ட்டையும் போய் கேளுங்க, விசாரிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை எடுத்தால் 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் சோதனை இருக்கும். ஸ்கூல்ல நடக்கிற சோதனை வேற, மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுற சோதனை வேற. அந்த ஸ்கூல்ல நடக்கிற சோதனை அதை எதிர்கொள்றதுக்கு அந்த பிள்ளைய உள்ளத்தில் இருக்கிற கவலையும் பயமும் இருக்குதே, அது பெரிய சோதனை. ஒரு 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 பிள்ளை நல்ல சந்தோஷமா இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும். ஒரு 11 வயசு பிள்ளை, 15 வயசு பிள்ளை சந்தோஷமா வீட்டில் விளையாடிட்டு இருக்கும். நாளைக்கு ஸ்கூல் போகணும்னு நினைச்சாலே அந்த பிள்ளைக்கு ஒரு பயம். இது மனிதனுக்கு இயல்பாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி தாண்டி போற நேரம் ஒரு 15-20 வயசாகும் பொழுது அந்த மனிதனுக்கு திடீரென்று எனக்கு தொழில் இல்லையே, நல்ல வாகனம் இல்லையே, அவற்றை அது இருக்குது, என்னோட படித்தவர் தான் அவற்றை நல்ல தொழில் இருக்குது, எனக்கு தொழில் இல்லையே, இப்படி ஒரு பயமும் ஒரு கவலையும் சோதனையாக வரும். இதெல்லாம் சோதனை தான். இதெல்லாம் அல்லாஹ் தண்டிக்கிறதுக்காக தர இல்லை, அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய சுன்னா. அப்ப அல்லாஹ் அவனுடைய நியதியாக இந்த உலகத்தில் அதை வச்சிருக்கிறான். அப்ப எனவே நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்குள்ள அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறான். எப்படி அந்த மகிழ்ச்சியை கண்டுகொள்றது என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.